ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டு லோன் பற்றி தான். பேங்க்கில் தங்க நகை கடன் வாங்கியவங்களுக்கு ஆர்பிஐ ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ரூல் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த சில மாதங்களாகவே தங்கத்தோட விலை ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்குது. இருந்தாலுமே நமக்கு அவசரத்துக்கு பணம் தேவைப்பட்டால் உடனே நம்மக்கிட்ட இருக்க நகையை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வச்சு நகைக்கடன் வாங்குகிறோம். பர்சனல் லோனை விட தங்க நகை கடனுக்கு வட்டி கம்மிங்கிற கான்செப்டில் மக்கள் அதிகமாகவே ஜுவல் லோன் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. நம்ம நார்மலாக இந்த கடனை எப்படி கட்டுவோம்? கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவோம். டியூ டேட்குள்ளே முடிஞ்சால் முழுசாக கட்டுவோம். முடியலன்னா வட்டியை மட்டும் முழுசாக கட்டிட்டு திரும்ப அந்த நகையை மாற்றி வச்சுட்டு வருவோம். அதாவது மறு அடகு வச்சுட்டு வருவோம். இனிமே இங்கே தான் சிக்கல். ஏன்னா ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க நியூ ரூல்ஸ் படி இந்த மாதிரி ஜுவல் லோனை 1 இயருக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அது என்ன நியூ ரூல்ஸ் அப்படின்னா, நம்ம பேங்க்கில் அடகு வச்சுருக்கிற அமௌண்ட்டு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்து 1 வருஷத்துக்குள்ளே கட்டி நகையை திருப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கு மேலே ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆனால் கூட நகை ஏலத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறு அடகு வைக்கணுன்னா கூட மறுநாள் போய் தான் வைக்க முடியும், அதே டேட்டில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூல்ஸு லாஸ்ட் இயரே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம்தான் எல்லா பேங்க்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்ன பேங்க்னா இந்தியன் பேங்க், கனரா பேங்க், எஸ்பிஐ, ஐஓபி, யூனியன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லா பேங்க்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. இதனால் கிராமுக்கு கொடுக்குற அமௌண்ட்டையும் குறைச்சிட்டாங்க. அமௌண்ட் அதிகமாக கொடுக்கும்போது மக்களால் 1 இயர்க்குள்ளே கட்ட முடியாது அப்படிங்கிற கான்செப்டில் கிராமுக்கு கொடுக்குற அமௌண்ட்டையும் குறைச்சிருக்காங்க. அடுத்தது இந்த நகைக்கடனுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்கிறாங்க. நகையை பேங்க்கில் வைக்கக்குள்ளேயே நீங்கள் மொத்தமாக கட்டுறீங்களா இல்லை இஎம்ஐ ஆப்ஷன் போகிறீங்களான்னு கேட்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1 லட்சத்துக்கு அடகு வைக்கிறீங்கன்னா வட்டி 8% வச்சுக்கிட்டா கூட மொத்தம் எவ்வளோ பணம் கட்டுற மாதிரி இருக்கும்? 1 லட்சம் ப்ளஸ் வட்டி 8%க்கு 8000, மொத்தமாக 1,08,000. இதை 1 வருஷத்துக்கு கட்டுறதா இருந்தால் 12ஆல் டிவைட் பண்ணக்குள்ளே மாதத்துக்கு 9,000 கட்டுற மாதிரி இருக்கும். அதே 50,000க்கு நகைக்கடன் வாங்கினீங்கன்னா 50,000 ப்ளஸ் அதுக்கு வட்டி 8%னா 4,000 ரூபாய், 54,000 டிவைடட் பை 12 போட்டால் மாதத்துக்கு 4,500 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா மொத்தமாக அமௌண்ட்டை கட்டி வருஷ கடைசியில் நகையை திருப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நியூ ரூல்ஸு நம்ம கம்மி அமௌண்ட்டுக்கு லோன் எடுத்திருந்தால் ஓகே, கட்டிடலாம். ஒரு 50,000, 1 லட்சம் இந்த மாதிரி இருக்கக்குள்ளே ஈஸியாக கட்டிடலாம். அதே 5 லட்சம் இல்லை ஒரு 7-8 லட்சத்துக்கு வச்சு ஒரு வீடோ நிலமோ வாங்கலாம், இந்த லோனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். என்ன தான் நகையை சேமித்து வச்சுருந்தாலும் அதை வச்சு லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறது இப்போது கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்களும் பேங்க்கில் நகையை வச்சு கடன் வாங்கி இருந்தீங்கன்னா இப்போவே அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த முயற்சிகளை எடுத்துருங்க. உடனே உங்கள் பேங்க்குக்கு போய் மேனேஜரை பார்த்து உங்கள் நகைக்கு எவ்வளவு வட்டி அசல் எல்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளவு கட்டணும்னு பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னும் இதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அங்கே பேங்க்லேயே கேட்டுட்டு வந்துடுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் ஜிகே தமிழ் ட்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.